இப்ப என்ன, புதிய கல்விக் கொள்கையின் பிரகாரம் நீங்க ஐடிஐ மூடணும்னு இருந்த நிலைமை மாறி தொழில்நுட்ப பயிற்றுனர்கள் என்ற ஒரு கேடரை உருவாக்கி அதுல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் என்ற ஏற்பாடும், இந்த தேர்தலை ஒட்டி பீகாருக்கு ரயில்வேல நேற்று நம்ம தமிழ்நாட்டுக்கு கேட்ட எந்த சப்ஜெக்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம பீகாருக்கும் குஜராத்துக்கும் 4 முக்கியமான பெரிய ப்ராஜெக்டை கொடுப்பதான ஒரு அறிவிப்பும், தேர்தலுக்கான பணியை பிஜேபி துவங்கி இருக்கிறது. பீகாரை நோக்கி அந்த பாசம் அப்படி போய்கொண்டிருக்கிறது என்றுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இது எப்படி சொன்னாலும் போன முறை நீங்க சொன்ன வாக்குறுதிகளில் அந்த வாக்குறுதிகள் நிறைவேறாத தன்மை, பெரும்பகுதியான ஆட்கள் இன்னமும் மைக்ரண்ட் ஆகி பல மாநிலங்களுக்கு வேலைக்கு போறதுனால அவர்களுக்கு அந்த மைக்ரண்ட் வேலை என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி இருக்கிறது. அந்த பயம் பிஜேபிக்கு நாம் வாக்களிக்க கூடாது என்று உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல் தான் பீகார்ல இருக்கு. இடதுசாரி கட்சிகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்திருக்கு பீகார்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, தொகுதி பங்கீட்டுல விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை எல்லா கட்சியிடமும் வந்திருக்கிறது. காங்கிரசும் நாமளும் உட்கார்ந்து பேசி வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய கட்சி எது முதன்மையாக இருக்கிறதோ அது சிறிய கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி தோழர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அமலாகும் போது பீகார்ல நிதிஷ்குமாரனுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டும் என்றுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம்.